Hello all, welcome to Simple Max Magic Tamil. Rahul borrowed rupees 4,000 on 7th of June 2006 and returned it on 19th August 2006. Find amount he paid if the interest is calculated at 5% per annum. அதாவது ராகுல் ஒருத்தர்கிட்ட ருபீஸ் 4,000 பாரோ பண்ணியிருக்காரு. அது 7th ஜூனில் பாரோ பண்ணியிருக்காரு. அதை 19th ஆகஸ்ட் ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் ரேட் இங்கே 5% சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என் கால்குலேட் பண்ணணும். இங்கே என் எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ஜூனில் 7th ஜூன் பாரோ பண்ணியிருக்காரு. அப்போ ஜூனில் 30 டேஸ் இருக்கும். 30ல் 7 போயிடுச்சுன்னா 30 - 7 இங்கே 23 டேஸ் வரும். ப்ளஸ் ஜூலையில் 31 டேஸ் வரும். ப்ளஸ் ஆகஸ்ட்டில் 19th ஆகஸ்ட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ 19. இப்போ என் 73 டேஸ்ன்னு வரும். இதை இயராக கன்வெர்ட் பண்ணோன்னா 73 / 365ன்னு வரும். இப்போ எஸ்ஐ ஃபார்முலா பிஎன்ஆர் / 100. பிரின்சிபல் அமௌண்ட் 4,000. என் 73 / 365. ஆர் 5 divided by 100. இங்கே ஏன் 365 போடுறோன்னா இங்கே நம்மளுக்கு 2006 நான் லீப் இயர். நான் லீப் இயர்னால் இங்கே 365 டேஸ் வரும். ஒரு வேளை லீப் இயராக இருந்ததுன்னா 366 டேஸ் லீப் இயருக்கு வரும். ஸோ இங்கே 20க்கு 20 கேன்சல் பண்ணிடலாம். 5 டேபிளால் கேன்சல் பண்ணால் இது 8 வரும். இங்கே 73 வரும். 73 கேன்சல் ஆகிடும். அப்போ 8 5s are 40 rupees தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இங்கே ஃபைனல் அமௌண்ட்டு தான் எவ்வளோ பே பண்ணியிருப்பாருன்னு கேட்குறாங்க. அப்போ பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் வரும். பிரின்சிபல் அமௌண்ட் rupees 4,000 + 40. இப்போ ₹4,040 rupees தான் அவர் ஃபைனலாக பே பண்ணியிருப்பார். இதான் இதோட ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.